வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் தாட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், இதனால உலக நாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13 மில்லியன் மக்கள் வந்து உலக லெவலில் இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் நியர்லி 5.7 lakhs ஆளுங்க வந்து இறந்துருக்காங்க இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு. கிட்டத்தட்ட ஒரு 76 லட்சம் பேர் இதுலேருந்து பூர்ணமாக குணமடைஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இன்னும் 50 லட்சம் பேர்கிட்ட பாதிக்கப்பட்டு ஆக்டிவ் கேசஸாக தான் இருக்காங்க. ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து உலகம் ஃபுல்லாக எவ்வளோ மோசமாக பரவிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காகவும் இந்த கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்காகவும் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள், பல மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து இதுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து நாளுக்கு நாள் கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஏன் நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முன்னிலையில் இருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியா வந்து நம்ம வேக்சினோட கிளினிக்கல் ட்ரையல்ஸை வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளோட வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவை சேர்ந்த ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சு அந்த வேக்சினோட கிளினிக்கல் ட்ரையல்ஸையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸை பற்றி தான் இன்னைக்கு வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வேக்சினுக்கு இன்னும் எந்த விதமான பேரும் இடப்படலை, அதை பற்றின எந்த ஒரு நியூஸும் அவங்க வெளியில் சொல்லலை. ஸோ ஒரு COVID-19 வேக்சின் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேக்சினை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவை சேர்ந்த கேமலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற ரிசர்ச் சென்டரில் தான் இந்த வேக்சினை கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வேக்சினை கிட்டத்தட்ட லாஸ்ட் 6 மாதங்களாக பல டெஸ்ட் வந்து கண்டினியூஸாக பண்ணி இப்போ வந்து அதோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து அதோட கிளினிக்கல் ட்ரையல்ஸையும் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாமே வந்து எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட செஷனோவ் அப்படின்ற நகரத்தில் இருக்கக்கூடிய மாஸ்கோவ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற மாஸ்கோவ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் சென்டர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த ரிசர்ச் சென்டர், இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதை போன மாதம் ஜூன் 18 இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 38 வாலண்டியர்ஸை வச்சு. ஸோ 38 வாலண்டியர்ஸ் வந்து தானாகவே முன் வந்து இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், எங்கள் மேலே வந்து நீங்கள் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு அவங்களே வாலண்டியராக உள்ளே வந்ததுனால அவங்கள வச்சு இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 38 பேரை 2 பேட்சாக பிரித்து அந்த 2 பேட்சையும் கடந்த 1 மாசமா வந்து தீவிர கண்காணிப்புல தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து எடுத்து பார்த்து அவங்களோட பாடியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இந்த வேக்சின்னால அவங்களுக்கு வேற ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருதா, இந்த மெடிசன் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட பாடியில் வந்து ஆன்டிபாடிஸை வந்து கிரியேட் பண்ணுது, இந்த கொரோனா வைரஸுக்கு எதிரான அந்த எதிர்ப்பு சக்தியை எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணுது அப்படின்றத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக 1 மாசமா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ரிசர்ச்சோட முடிவில் இந்த 38 பேரில் ஒரு பேட்சை ஜூலை 15 அதாவது நாளை கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க. இவங்களோட செகண்ட் பேட்சை ஜூலை 20 டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, கிளினிக்கல் ட்ரையல்ஸை வெற்றிகரமாக நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம், எங்களோட வேக்சின் இந்த COVID-19க்கான ரஷ்யாவோட வேக்சின் 100% ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத ரஷ்யாவை சேர்ந்த இந்த மாஸ்கோ யூனிவர்சிட்டியிலேருந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து ஸ்புட்னிக் அப்படின்ற ஒரு பத்திரிகையில், ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பத்திரிகையில் டெய்லி நியூஸ்லேயே வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த நியூஸ். ஓகே, ஸோ இந்த நியூஸ் பற்றின இந்த ஸ்புட்னிக் பத்திரிகையாக இருக்கட்டும், இது தவிர இன்னும் நம்ம அடுத்தடுத்து பேச போகிற த வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல், அதுக்கப்புறம் liveMint, இந்த மாதிரியான பல நியூஸ் பேப்பர்ஸோட நியூஸ் ஆர்டிகல்ஸையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்ந்து படித்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதை பற்றின அடுத்த மேலும் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல் மெடிசன் அண்ட் பயோடெக்னாலஜி அப்படின்ற இன்ஸ்டிடியூட்டோட டைரக்டர் மிஸ்டர் வாடிம் டாரசோ அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் தான் இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸை பற்றின கிளியர் டீடைல்ஸை வந்து நம்ம எல்லாருக்குமே எடுத்து சொல்லியிருக்காரு. அதாவது 38 பேரை வச்சு இந்த கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஜூலை 20 இந்த கிளினிக்கல் ட்ரையல் முடிய போகுது இல்லையா, அதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ட்ரையலோட அடுத்த கட்டமாக இந்த மாதத்தோட எண்டில், அதாவது ஜூலை எண்டில் 30,000 பேரை வச்சு ஒரு பெரிய லெவலில் லார்ஜ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடத்த போகிறதா இவங்க வந்து இந்த ரிசர்ச் டீம் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த லார்ஜ் கிளினிக்கல் ட்ரையல்ஸும் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிகிற பட்சத்தில் இந்த வேக்சின் தான் வந்து உலகத்திலேயே நம்பர் 1 மெடிசன், அதாவது உலகத்திலேயே கண்டறியப்பட்ட முதல் வேக்சினாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலையுமே இந்தியாவோட வேக்சின் தான் நம்பர் 1 வேக்சின் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த வேக்சின் கூட இன்னும் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இவங்க கிளினிக்கல் ட்ரையல்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 100% சக்ஸஸாகவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, ஸோ இதில் இருக்கிற அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான தடுப்பு மருந்துகள், அதாவது வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கிற முயற்சியில் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் ஈடுபட்டிருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் நம்ம படிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ இதில் லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற செடாக்ஸ் 1 அப்படின்ற அந்த வேக்சினை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ இது தவிர கிலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியும் ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்மளோட டெய்லி யூஸுக்கு நம்ம வந்து ஒரு கோல்டு வந்தாலோ இருமல் வந்தாலோ நம்ம யூஸ் பண்ணுற காஃப் சிரப்லேருந்து இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் லீடிங் ட்ரக் மேனுஃபேக்சராக இருக்கக்கூடிய ஃபைசர் அப்படின்ற ஒரு கம்பெனி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஃபைசர், அதுக்கப்புறம் BioNTech அப்படின்ற இந்த 2 கம்பெனிஸும் அவங்களும் ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய வேக்சின்ஸும் இப்போ கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு தான் வந்து போயிட்டு இருக்குது. அவங்களுடைய வேக்சினும் இந்த 2020 எண்டில் எல்லாமே ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட வேக்சின்ஸும் ஏகப்பட்ட கிளினிக்கல் ட்ரையல்ஸும் வந்து எல்லா நாடுகள்லையும் மாறி மாறி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம இந்தியாவோட வேக்சின் கிளினிக்கல் ட்ரையல்ஸுமே வந்து இந்த மந்த் எண்டில் முடிஞ்சு ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ ரஷ்யா வந்து இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸை வந்து 100% எந்த விதமான ப்ராப்ளமும் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி மற்ற வேக்சின்ஸும் இப்போ கிளினிக்கல் ட்ரையல்ஸில் இந்த கரண்ட் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய மற்ற வேக்சின்ஸும் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி எவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த மருந்து வந்து மக்கள் கைக்கு கிடைச்சி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்து இந்த ஒரு கொடிய நோயிலேருந்து எப்போ மக்கள்லாம் வெளியில் வராங்களோ அன்னைக்கு தான் இது எல்லாத்துக்கும் முழு தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட சேஃபாக சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி பேசுகிற பல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.